வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவிற்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது. பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை. புதுச்சேரி மாநில ஆளுநருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுவையில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீடிக்கப்படுவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசித்து தெரிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீடிக்கப்படுவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசித்து தெரிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி அவர்களின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன்பின் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வெயில் அதிகரிப்பு காரணமாக பள்ளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா என கேட்டபோது மாவட்ட ஆட்சியரிடம் பேசிவிட்டு தகவல் தெரிவிக்கப்படும் என பதிலளித்தார். அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது என கேள்வி எழுப்பியதற்கு அமைச்சரவை விரிவாக்கம் நாளை கூட இருக்கலாம் என தெரிவித்தார். நீட்டிப்புக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வெயிலின் தாக்கம் ரொம்ப கேட்டுட்டு கலெக்டர்கிட்ட கேட்டுட்டு வாழ இது எப்படி பார்த்துட்டு 1 to 8 நாளைக்கு நம்ம பள்ளி திறக்க போகிறோம். ஆமாம், அது கன்ஃபார்மாக திறக்கிறோமா? அந்த 1 to 8 மட்டும் சிறுவர்களுக்கான நன்றி அமைச்சரவை நன்றி. இல்லை, 1 மாத காலமாக போகுது. போடும் விரிவாக்கம் வரும். ஆளுநர் நாளைக்கு விரிவாக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க தலைவர். அதான் நாளைக்கு விரிவாக்கம் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். நன்றி நன்றி வணக்கம். ஆளுநர் ஏதாவது சந்திக்கிறீங்களா? சந்திக்கலாம். இந்த வாரம் சந்திக்கலாம். இல்ல சார், பாஜகவின் ஏதாவது அழுத்தம் காரணமாக நீங்க அவர்களுக்கு சார் பாஜக எந்த அழுத்தம் எப்போதும் இல்லை. காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேசினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினருடன் இணைந்து புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசிற்கும் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி காணொலி வாயிலாக நடைபெற்றது. மத்திய ஜல் சக்தி அமைச்சர் CR பாட்டீல், மத்திய ஜல் சக்தி இணை அமைச்சர் சோமண்ணா, முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் விநியோகத்துறை செயலர் அசோக் மீனா, புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் கையெழுத்திட்டனர். காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமப்புற பகுதிகளில் ஜல்ஜீவன் மிஷன் 1.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முனைப்பு துறையாக உள்ளாட்சித்துறை செயல்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுத்தும் முகமைகளாக செயல்படுகின்றன. 2020ஆம் ஆண்டில் ஜல்ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட போது புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் 14,976 குடும்பங்களுக்கும் 390 பள்ளிகளுக்கும் 413 அங்கன்வாடி மையங்களுக்கும் செயல்படும் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. இந்த இலக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு சுமார் 15,000 வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதன் விளைவாக புதுச்சேரி 100% இலக்கை எட்டியதுடன் 2021 மே மாதத்தில் ஹர் கர் ஜல் சான்றிதழையும் பெற்றது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மொத்த திட்ட மதிப்பு 33.60 கோடி ரூபாயாகும். இதற்கு மத்திய அரசு 13.30 கோடி ரூபாயை மத்திய நிதி உதவியாக வழங்கியுள்ளது. திட்டத்தை கால வரையறைக்குள் நிறைவு செய்வதற்கும் நிலுவை பொறுப்புகளை தீர்ப்பதற்கும்
மீதமுள்ள மத்திய பங்கு தொகை முழுமையாக விடுவிக்கப்படாத காரணத்தால் புதுச்சேரி அரசு சொந்த நிதியிலிருந்து கூடுதலாக 5 கோடி ரூபாயை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே நிலுவையில் உள்ள மத்திய நிதி உதவியை விரைவாக விடுவிக்குமாறு அமைச்சகத்திடம் கேட்டுக்கொள்வதாக பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், புதுச்சேரி ஜல்ஜீவன் இயக்கத்தின் துணை இயக்குனர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லா வீடுகளுக்கும் நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். நம்முடைய மத்திய அரசுடைய பாரத பிரதமருடைய எண்ணமும் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பது. அது நம்முடைய புதுச்சேரி அரசானது மிகுந்த அக்கறையோடு செயல்படுத்தி எல்லோருக்கும் எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசுடைய நம்முடைய திட்டத்தினை சிறந்த முறையில் செயல்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்திருக்கின்றது. மேலும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்கிற நிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுகளை மகிழ்ச்சி அளிக்கின்றது. புதுச்சேரி மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டு தொடர்பாக காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அரசு செயலர், ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறையின் செயலர் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிங்கப்பூர் சிபிஜி குழுவினருடன் இணைந்து அரசு செயலர் கேசவனை சந்தித்து பேசினார். தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிங்கப்பூர் சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினருடன் இணைந்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறையின் அரசு செயலருமான முத்தம்மாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். தமிழக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயங்கொண்டம் வைத்தியநாதன், விக்கிரவாண்டி சிவக்குமார், செஞ்சி கணேஷ்குமார் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. உலகின் ஒரே சின்ன கைலாயமாகிய புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. விழாவில் காலை முதல் தேவார திரட்டு, முற்றோதுதல் நிகழ்ச்சியும், பிற்பகல் அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும், தொடர்ந்து புதுச்சேரி சமஸ்கார் பாரதியின் சார்பாக புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் ஏசிடி அம்மையப்பர் படைப்பாளர் குழு 63 நாயன்மார்கள் நாடக சாதனை வரிசையில் 11வது நாடகமாக சாக்கிய நாயனார் நாடகம் நடைபெற்றது. திரு கைலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் அவர்கள் கதை வசனம் எழுத, அப்துல் ஷெரீப் நாடகத்தை இயக்க, வெங்கடேசன், செல்வி, சகுந்தலா போன்றோர் இதில் கலந்து கொண்டு நாடகம் நடத்தினர். தொடர்ந்து மாலை சின்ன கைலாய மலைக்கும் மார்க்கண்டேஸ்வரருக்கும் குட்டி பாலாம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அனைவருக்கும் அருள் உணவு, அருள் திருநீரும் அருட்கொடை வழங்கப்பட்டது. மேலும் சின்ன கைலை சிவஞானியார் கூறுகையில், கைலை என்பது சிவ நேயர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமயத்தவருக்கும் பரம்பொருளாக விளங்கும் இறைவன் வீற்றிருப்பதால் இது எல்லா சமயத்தவரின் ஆலயம் என்றும், சிவபெருமானை அனைத்து சமயத்தவரும் வழிபாடு செய்யலாம் என்றும், வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து கைலாயத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இம்மையில் இன்ப வாழ்வும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும், வேண்டியது கிடைக்கும் என்றும் கூறினார்.
ஆலய உதவிக்கு 9442069956 என்ற எண்ணிற்கு ஜிபே மூலம் தங்களால் முடிந்த உதவி செய்து எல்லாம் வல்ல கைலாயநாதன் திருவருளை பெறுமாறும் கூறினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவை தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன் பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவகுமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவிற்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது என்றும் 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் புதுச்சேரி அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலாளர் முருகேசன் அனைத்து அரசு துறைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதுடன் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அத்தியாவசியமற்ற அதிகாரப்பூர்வ பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறைகளுக்கு இடையேயான கூட்டங்கள், ஆய்வு கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலக பணிகளுக்காக பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும், அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் விளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், கணினிகள் உள்ளிட்ட மின் சாதனங்களை உடனடியாக அனைத்து மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதிய உணவு நேரங்களில் தேவையின்றி வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வருமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அலுவலக தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சார்பு செயலாளர் முருகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது மற்றும் அரசின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சிக்கன நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்காததை கண்டித்து புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதிரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில்
குதிரைவண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த குதிரைவண்ணார் சமூகத்தை சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்க தலைவர் தெய்வநீதி என்கிற கூத்தன் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தன், அர்ஜுனன் ஆகியோர் தலைமை தாங்கினர். அழகுவேல், சுப்பிரமணியன், ரவிச்சந்திரன், ராஜசேகர், சக்திவேல், சத்யராஜ், பாக்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் குதிரைவண்ணார் விடுதலை இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி தேவி வள்ளியம்மை மற்றும் சாய்குமாரி, பிரேமா, சுகன்யா, மீனா, சாந்தி, மகேஸ்வரி, சகுந்தலா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து குதிரைவண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநீதி பேசுகையில், குதிரைவண்ணார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டாவை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், அதன்படி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவித உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதேபோல் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை பலமுறை சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் அவர்களும் இதுவரை அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதோடு தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்தம் செய்வதால் சவத்தை எடுக்க உறவினர்கள் இல்லம் தேடி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சேதுநாதன் ஏற்பாட்டில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் தழுதாளி செழியன், மாவட்ட குழு உறுப்பினர் விஜயன், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அன்சாரி, கேணிப்பட்டு செந்தில், மாவட்ட அணி தலைவர் நெடி சுப்பிரமணி மற்றும் கூட்டேரிப்பட்டு குமார், ராஜா, சதாம் உசேன், வெங்கடேசன், ஆனந்த், மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வகுமார், மொழியனூர் ஆறுமுகம், ஒன்றிய அவைத்தலைவர் சுப்பிரமணி, ஆலகிராமம் ஒன்றிய குழு உறுப்பினர் கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ், குப்பன், சந்திரசேகர், பாதினாப்புலியூர் சசிகுமார், ஒன்றிய இளைஞரணி வெற்றி செல்வன், ராமமூர்த்தி, விளங்கம்பாடி அருள், கேணிப்பட்டு கார்த்திக், தழுதாளி கார்த்திக், நெடி ஆறுமுகம், சின்ன நேர்குணம் கைலாஷ், ரவி, மோழியனூர் காளிதாஸ், ரவிச்சந்திரன், பெரிய தச்சூர் குமார், முப்புள்ளி கோபாலகிருஷ்ணன், வீடூர் ராஜா, சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈச்சேரி கிராமத்தை சேர்ந்த விவசாயி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தின் பேட்டரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் மேம்பாலத்தில் ஈச்சேரி கிராமத்தை சேர்ந்த நபர் தனது விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட பூக்களை திண்டிவனம் பூ மார்க்கெட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் உள்ள பேட்டரி பழுதாலும் கடும் வெயிலின் வெப்பத்தால் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இதனால் நிலை குலைந்த அந்த நபர் பூ பையுடன் உயிர் தப்பினால் போதும் என இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எரிந்த இருசக்கர வாகனத்தை தண்ணீரை பீய்ச்சி அடித்து அணைத்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் நிதி உதவியை விரைவாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சகத்திடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல்.
புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவிற்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது. பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை. புதுச்சேரி மாநில ஆளுநருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுவையில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீடிக்கப்படுவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசித்து தெரிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.